إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்று நடுமாக இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரும் ஒன்று கூட்டினாரோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானா என்று துவா செய்தவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மனித சமூகம் மறதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நினைவூட்டுகிறான். இந்த மனித சமூகம் ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த மனித சமூகம் மறக்க கூடாது என்பதற்காக குர்ஆனில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவூட்டுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே அவங்களுக்கு சொல்லுங்கள், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கள், விரண்டோடுகின்ற நீங்கள் எதை கண்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை என்ன செய்யும், நிச்சயமாக உங்களை பிடித்துக் கொள்ளும் என்பதை அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில மனித சமூகத்துக்கு நினைவூட்டுகிறான். இந்த மனித சமூகம் எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? இந்த மரணத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னமோ நம்மளுக்கு எல்லாம் மரணம் வராது என்று இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு பொடுபோக்குத்தனமாக என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எதை கண்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை நிச்சயமாக என்ன செய்யும், பிடித்து கொள்ளும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுமே மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறார். எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்துல யாராக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி அவன் எங்க இருந்தாலும் அல்லாஹ் சொல்ற இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டும் பொழுது ஐனமா தக்கூனும், அவன் எங்க இருந்தாலும் மரணம் அவனை வந்து அடைந்தே தீரும். அவன் எந்த கோட்டைக்குள்ள இருந்தாலும், உயரமான கோட்டைக்குள்ள, அந்த கோட்டையில ஒரு துளி அளவு காத்து வராத கோட்டையில் இருந்தாலும் அவனுடைய மரணம் அங்கு வந்தே ஆகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்ப நாம் நினைக்க வேண்டிய, நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? நாம் அடிக்கடி நினைத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த மரணம். இந்த மரணத்தை ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய மரணம் இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்ப வேணாலும் என்னுடைய மரணம் என்னை வந்தடையலாம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய மரணம் என்னை வந்தடையும்,
அந்த மரணத்திற்கு நான் எந்த எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறேன், அதை சிந்தித்து பார்த்திருக்கோமா? எனக்கு மரணம் உண்டு, என்னுடைய மரணம் எப்போனால் வரலாம், அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்கிறேனா? ஒவ்வொரு மனிதரும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்னுடைய மரணத்திற்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன்? என்னுடைய கபூர் வாழ்க்கைக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன்? என்னுடைய கபூர் விசாலமாவதற்கு நான் என்ன தயார் செய்து? ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னுடைய மரணம் வந்ததுக்கு பிறகு நான் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன்? என்னுடைய மரணம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்னுடைய சக்கராத் இருக்கு பாருங்க, அந்த நிலைமை எப்படி இருக்கணும், அதுக்கு நான் எவ்வாறு தயாராக இருக்கிறேன்? என்னுடைய சக்கராத் எந்த அளவுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்திருப்போம்? நினைத்து வைத்திருப்போம். ஆனா அதுக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன்? என்னுடைய சக்கராத் நிம்மதியாக இருக்கணும், இலகுவாக இருக்கணும், என்னுடைய மரணம் இலகுவாக என்னுடைய உடலை விட்டு வெளியே வரணும், அதற்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் அந்த மாதிரி சிந்தித்திருக்கிறோமா? கிடையாது. ஏன்? உலக மோகம் நம்மளுடைய உள்ளத்தை கப்பி பிடித்துக் கொண்டிருக்கிறது. மரணத்தை நினைவு கூற விடாமல் இந்த உலகம் நம்மளை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கவ்வி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலக ஆசாபாசங்கள், உலக மோகம் எல்லாமே அவனுடைய மனதுக்குள்ள வந்து அந்த மரணத்தை நினைவு கூறாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த உலகம் என்பது நம்மளை என்ன செய்துவிடும்? ஒரு நாள் அவனை அப்படியே வீழ்த்தி விடும், அவனை ஏமாற்றி விடும். அந்த ஏமாற்றக்கூடிய உலகத்தை தான் இந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நினைத்து கொண்டே இருக்கின்றான். ஆனா என்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணுமே என்று எவனும் சிந்திப்பது கிடையாது, யாரும் சிந்திப்பது கிடையாது. என்னுடைய மரணம், என்னுடைய சக்கராத், என்னுடைய கபரு விசலமாக இருக்கணும் என்பதை ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, சிந்திப்பது கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ மரணங்கள் நம்மளுக்கு சுத்தி நடந்து கொண்டு இருக்குது, அப்படித்தானே? நம்முடைய சொந்தக்காரங்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய தாய் தந்தை, இப்படி எல்லாருமே நம்மளை சுத்தி மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அந்த மரணம் அடைந்ததுக்கு பிறகு அவர்களை அடக்கம் செய்யும் வரை நம்மளுக்கு என்ன செய்யும்? மரண சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். ஆஹா, நாம் அடுத்து செல்ல இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும், அப்படித்தானே? என்னுடைய தந்தையை நான் அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த மரண சிந்தனை அப்படியே அடியோடு அழிந்துவிடும். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய உற்றார் உறவினர் இறந்து விட்டார், அவரை நான் அடக்கம் செய்ய போகிறேன். அந்த அடக்கம் செய்யும் வரை எனக்கு மரண சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல மரண சிந்தனை ஊட்டுவார்கள், அப்படித்தானே? நம்மளுடைய தௌஹீத்வாதிகள் என்ன செய்வாங்க? அடக்கம் செய்யும் இடத்துல என்ன செய்வாங்க? சிறிதாக ஒரு பயான் நிகழ்த்துவாங்க, மரண சிந்தனை ஊட்டுவாங்க. அந்த அடக்கம் செய்யும் வரை நம்மளுக்கு மரண சிந்தனை இருக்கும். அவர்களை அடக்கம் செய்து விட்டு வீடு திரும்பும் பொழுது நம்மளுடைய மரண சிந்தனை மறந்து விடும். நம்மளுக்கு மரண சிந்தனை வரவே வராது. நல்ல என்ன செய்வாங்க? கரிசோர் ஆக்கி தின்னுட்டு என்ன செய்வாங்க? அப்படியே மறந்து விடுவார்கள். இன்னைக்கு அப்படித்தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. வாப்பா இறந்துட்டாங்க, உம்மா இறந்துட்டாங்க, அப்ப ஃபாத்தியா ஓதுங்க, சத்த ஃபாத்தியா ஓதுங்க, கரிசோர் ஆக்குங்க. கரிசோறு சாப்பிட்டு ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் அந்த மரணம் மறந்து விடும். என்னுடைய வாப்பாவும் நினைவுட்டு என்ன செய்வாரு? சென்று விடுவார். இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் மரணத்தை என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் தான் மரணத்தை மறந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை மரணம் மறக்கவில்லை. நம்மளை எப்படியாவது மரணம் என்ன செய்யும்? பிடித்துக் கொள்ளும். அந்த சிந்தனை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இன்றைக்கு மனிதன் என்ன செஞ்சுட்டான்? மரணத்தை மறந்துட்டான், கபரை மறந்துட்டான், மறுமையை மறந்துட்டான். மனிதனுக்கு மறதி என்பது உண்டு. அது வந்து ஒரு இயற்கையான ஒன்று. அல்லாஹ் அப்படித்தான் மனிதனை படைச்சிருக்கிறான். மறதியோட தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? மனிதனை படைச்சிருக்கிறான். அந்த மறதியில மோசமான மறதி என்ன தெரியுமா? மரணத்தை மறப்பதுதான், மறுமையை மறப்பது, கபரை மறப்பது. நாளைக்கு என்னுடைய நிலைமை, அந்த எல்லாருக்கும் முன்னாடி நான் நிற்கும் போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்குமோ என்பதை நினைத்து பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யல? நேரம் இல்லை. அதே மாதிரி அந்த சிராத் பாலத்தை நான் கடக்கணும், அதுக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன்? நம்ம என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருப்போமா? நான் சிராத் பாலத்தை கடக்கணும், அந்த பாலத்துக்கு 2 பக்கமும் கொக்கிகள் இருக்கும். நாம் செய்த பாவத்திற்கு செய்த பாவத்திற்கு இணங்க அந்த கொக்கிகள் நம்ம என்ன செய்யும்? காயப்படுத்தி என்ன செய்யும்? அக்கறைக்கு என்ன செய்யும்? சென்று விடுவோம். ஆனால் பாவிகள்
அந்த கொக்கி அப்படியே பிடிச்சு என்ன செய்து விடும், நரகத்திற்குள் தூக்கி போட்டு விடும். இது என்னைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? நம்மளுக்கு எல்லாம் என்னது, ஒரு அசால்ட், ஒரு பொடுபோக்கு, நாளைக்கு என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். நம்முடைய சக்கராத்து இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்புறம். நம்முடைய சக்கராத்து இருக்கு பாருங்க, அந்த வேதனை யாராலும் தாங்க முடியாது. அந்த வேதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன். நாம நினைச்சிருப்போம் அசால்ட்டாக, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அல்லாஹ் தான் மன்னிச்சிருவானே, நரகத்துல இருந்தா என்னை தூக்கி அங்க சொர்க்கத்துக்குள்ள போட்டுருவானே, எனக்கு தான் ஈமான் இருக்குது, நான் தான் ஷிர்க் வைக்கலையே, நான் தான் பிதாத் செய்யலையே என்ற மனிதன் என்ன செய்கிறான், பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு வரக்கூடிய வாயில் பாருங்க, மனிதன் சொல்லுகிறான், ஏன்பா தப்பு செய்யற, தப்பு செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான்பா. சொல்லும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் தான் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவானே, நான் தௌபா கேட்டுருவேன். தௌபா கேட்டா என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நரகத்திலிருந்து தூக்கி என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்தை அனுப்பி விட்டுருவானே என்ற ஒரு சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறார்கள், பதிலை சொல்லுகிறார்கள். ஆனா அந்த வேதனை யாராலும் தாங்க முடியாது, மரண வேதனை யாராலும் தாங்க முடியாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், மரண சிந்தனையோடு வாழ வேண்டும், அதற்குண்டான தயாரிப்போடு இந்த உலகத்துல வாழ வேண்டும். என்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் மறுமையை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க, நிறைய அடையாளங்கள், மறுமையை நெருங்கி விட்டதுக்கு உண்டான அடையாளங்கள், நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க. அதுல பெரும்பாலான அடையாளங்கள் நடந்து விட்டது, சிறு சிறு அடையாளங்கள் நடந்து விட்டது, நடந்து முடிஞ்சிருச்சு. மறுமையை நாம் நெருங்கி விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு அடையாளம் தான் நம்மளுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே மறுமையினுடைய அடையாளம் தான். எல்லா அடையாளங்களும் நம்மளுக்கு என்ன செய்து விட்டது, நடந்து விட்டது. அந்த அடையாளங்களில் ஒன்றுதான் திடீர் மரணங்கள். திடீர்னு மௌத்து விடும். நம்ம கூட நேற்று வரைக்கும் இருந்திருப்பார், நேற்று வரைக்கும் நம்ம கூட என்ன செஞ்சிருப்பார், ஊர் சுற்றி கொண்டு இருந்திருப்பார், நேற்று வரைக்கும் நம்மோடு உட்கார்ந்து உணவருந்தி கொண்டு இருந்திருப்பார். ஆனா இன்றைக்கு என்ன செய்திருப்பார், மரணம் வந்துவிடும். திடீர் மரணங்கள், இது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று. இது இன்றைக்கா நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? நம்மோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தவன் இன்றைக்கு நம்மோடு இல்லை. நமக்கு சமீபமாக இருந்தவன் இன்னைக்கு எங்க இருக்கிறான், கபருக்குள்ளாக இருக்கிறான், நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அப்ப நாளைக்கு நம்மளுக்கு இப்படிதான் மரணம் வரும் என்றைக்கா நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? அந்த மரணத்திற்கு நாம் எதையாவது தயார் செய்து வைத்திருக்கிறோமா? நல் அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தயார் செய்து வைக்க வேண்டும். சஹாபாக்களும் நபிமார்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களுடைய மரணத்திற்கு அவ்வளவு தயாராக இருந்தார்கள், அவ்வளவு தயாராக இருந்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஊறி போனவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஊறி போனவர்கள். அவர்களை மாதிரி யாரும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள், தொழுகையிலும் வணக்க வழிபாட்டிலும் அமல்களிலும் என்ன செய்வாங்க, நம்பர் 1ஆக இருப்பார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். எவ்வளவோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்போ நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மலக்குல் மௌத் அவங்களை நோக்கி வராங்க. யாரை நோக்கி? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோக்கி மலக்குல் மௌத் வராங்க. இந்த மாதிரி நான் தான் மலக்குல் மௌத் சொல்லும் பொழுது அவங்க வந்து செய்யறாங்க, சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. அப்போ உடனே மலக்குல் மௌத் சொல்லும் பொழுது, நான் எந்த அரசாட்சியை பற்றி பயப்பட மாட்டேன், நான் எந்த அரசனை பார்த்தும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். என்னை எந்த ஒரு அரண்மனையும், என்னை எந்த ஒரு கோட்டையும் என்னை தடுத்து நிறுத்தாது. ஒருவனுக்கு எக்கீன் வந்து விட்டதா, ஒருவனுக்கு முடிவு வந்து விட்டதா, அவன் எந்த ஒரு அரண்மனைக்குள்ள இருந்தாலும் நான் என்ன செய்து விடுவேன், உள்ளே வந்து விடுவேன். எனக்கு எந்த ஒரு அரண்மனையும் என்ன செய்யாது, என்னை தடுக்காது. எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவனை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தி அந்த மலக்குல் மௌத் சொல்லும் பொழுது, அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்போ நீங்க மலக்குல் மௌத் தான், அப்போ நீங்கள் மலக்குல் மௌத் தான் என்று அவர் அறிந்து கொள்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளோ தயாரிப்போடு இருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, வஹபுனா லி தாவூத சுலைமான், தாவூதுக்கு சுலைமானை நாம் என்ன செய்தோம், மகனாக அனுப்பினோம். எதற்காக? அவர் என்ன செய்தார், அவர் நல்லடியாராக, எப்படி ஒரு மிகவும் நல்லடியாராக இருந்ததின் காரணமாக நாம் என்ன செய்தோம், தாவூதுக்கு சுலைமானை மகனாக என்ன செய்தோம், கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். ஒரு நல்லடியார், ஒரு வணக்கஸ்தாலி, ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் இடத்துல என்ன செய்கிறார், மலக்குல் மௌத் வந்து நிற்கும் பொழுது அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன தெரியுமா,
வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்னும் ஒன்னும் தயாரிப்பு இல்லையப்பா, நான் இன்னும் தயாரா இல்லையே அப்படி சொல்றாங்க. நான் இன்னும் எந்த இனிமே என்னுடைய மரணத்துக்கு நான் இன்னுமே தயார் செய்து வைக்கலையே என்று மலக்குல் மௌத்தை பார்த்து சொல்லும் பொழுது உடனே மலக்குல் மௌத்து கேட்கிறாங்க, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் எங்கப்பா கேட்கிறாங்க. மலக்குல் மௌத்து என்ன செய்யறாங்க, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் எங்க, உங்களுடைய இந்த உறவினர் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மலக்குல் மௌத் என்ன செய்கிறார் சொல்கிறார்கள், அப்ப நீ அந்த மரணத்தை பாத்தீங்களா? தாவூத் ஒரு நபியை பார்த்து கேட்கிறாங்க, ஒரு நபி, ஒரு நல்லடியார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில அவர்களுக்கு பட்டம் வழங்குகிறான், நல்லடியார் அவர், அவருக்கு நாங்க அவர் சுலைமானை மகனாக அனுப்பினோம், சுலைமானும் நபிதான். அப்ப அவர்களை நாம் என்ன செய்தோம், மகனாக அனுப்பினோம். ஏன்? நல்லடியார்களாக இருந்ததன் காரணமாக. இப்பேற்பட்ட நபியை பார்த்து கேட்கிறாங்க, இந்த உறவினர்லாம் எங்கப்பா, உன்னுடைய சொந்தங்கள்லாம் எங்க, உன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் எங்க, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரெல்லாம் எங்க என்று கேட்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், அவர்களாம் இறந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மரணத்தை நீங்க பாத்தீங்களா? நபியை பார்த்து கேட்கிறார்கள். ஆமா பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது அந்த படிப்பினை இல்லையா உங்கள்ட்ட? அப்ப நம்மளுக்கும் அந்த நிலைமைதான். நாமும் மரணத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பக்கத்து வீட்டுல மௌத்து விழுது, நம்மளுடைய அண்டை வீட்டுல மௌத்து விழுது, நம்மளுடைய சொந்தக்காரங்கள் மௌத்தாக போறாங்க, இறந்து போறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அப்ப நபிக்கும் அந்த இடத்துல படிப்பினையாக சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உறவினர்கள் இறந்து போனாங்கல்லப்பா, இவங்களை நீங்க பாத்தீங்களா, இவங்களை நீங்க பாத்தீங்கல்ல, அப்ப இதுல இருந்து நீங்க படிப்பினை பெறவில்லையா, நீங்க தயாராக இல்லையா? ஒரு நபிக்கு ஒரு மலக்குல் மௌத் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன செய்ய பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மரணம் நம்மளை நெருங்கி கொண்டே இருக்கிறது, மறுமை நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால அந்த மரணத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நல் அமல்களை சேர்த்து வைக்க வேண்டும், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். என்னுடைய சக்கராத் நல்ல முறையில இருக்கணும் சொன்னா நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமை நாள்ல என்னுடைய ஏடு இருக்கு பாருங்க, அந்த ஏடு எனக்கு வலது கையில கொடுக்கப்படணும். அப்படின்னா நான் இந்த உலகத்துல என்ன செய்யணும், நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நாளைக்கு மறுமை நாள்ல என்னுடைய ஏடு இடது கையில கொடுத்த நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். என்னுடைய ஏடு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த நல்ல அமல்களை செய்த ஏடு இடது கையில கொடுத்தா நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அதே மாதிரி நாம் எல்லாம் வலது புறத்துல பிரிக்கப்படாமல் இடது புறத்துல பாவிகள் பக்கத்துல அல்லாஹ் பிரித்து விட்டாம்னா நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். இதே நாம் சிந்தித்து வாழ்கிறோமா? இதே நினைத்து நாம் வாழ்கிறோமா? உலகத்தை நினைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக சிந்தனை, நாளைக்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்குமோ தெரியலையே, நான் சம்பாதிக்கணுமே, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய குழந்தைகளை பார்க்கணுமே என்று தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மரணம் நம்ம விரட்டி கொண்டு வருது, யாருமே பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு சம்பவம், ஒரு கதையை பாருங்க. ஒரு மனிதனை ஒரு சிங்கம் விரட்டி கொண்டு இருக்குது, ஒரு சிங்கம் விரட்டி கொண்டிருக்கிறது. அவனும் அந்த சிங்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான். சிங்கத்திலிருந்து எப்படிலாம் தப்பிக்கலாமோ அந்த வழியெல்லாம் என்ன செய்கிறான், தேர்ந்தெடுத்து ஓடுகிறான். கடைசியில் ஒரு மரக்கிளையில் என்ன செய்கிறான், தாவி பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான். சிங்கம் இவனை எதிர்பார்த்து என்ன செய்யுது, கீழே காத்து கொண்டிருக்கிறது. இவன் கீழே வருவான், இவனை எப்படியாவது சாப்பிட்டு விடலாம் என்று சிங்கம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது, நினைத்து கொண்டிருக்கிறது. இவன் என்ன செய்யறான், நான் சேஃபா தான் இருக்கேன்னு சொல்லி மரக்கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த மரக்கிளை ஒரு கரையான் என்ன செய்யுது, அரித்து கொண்டிருக்கிறது. அந்த மரக்கிளை அந்த கரையான் அரித்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வான், திடீர்னு கீழே விழுந்து விடுவான். அதனால அதிலிருந்து தப்பிப்பதற்காக இன்னொரு மரக்கிளையில என்ன செய்யறான், தாவி அதுல பாய்ந்து விடுகிறான். அந்த மரக்கிளையில ஒரு பாம்பு என்ன செய்யுது, அவனை எதிர்பார்த்து வாயை பிளந்து காத்து கொண்டிருக்கிறது, இவனை எப்படியா சாப்பிட்டு விடலாம் என்று. இப்படித்தான் ஒருவனுடைய வாழ்க்கை, இப்படித்தான் ஒருவனுடைய வாழ்க்கை. அந்த சிங்கம் துரத்திட்டு வந்தது, அதுதான் மரணம். அந்த மரணத்தை பார்த்து அந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த மரணத்தை பயந்து என்ன செய்கிறான், மரக்கிளையில என்ன செய்கிறான், தொக்கி கொண்டிருக்கிறான். அந்த மரக்கிளையில கரையான் அரித்து கொண்டிருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுடைய வாழ்நாளை அரிக்கக்கூடிய இரவும் பகலும். நம்மளுடைய வாழ்நாளை அரிக்கக்கூடிய இரவும் பகலும் அந்த கரையான். அந்த கரையான் தான் நம்ம என்ன செய்து வாழ்நாளை அரித்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கொப்புல தாவி அந்த பாம்பிட்ட மாட்டிக்கிட்டான் பாருங்க, அதுதான் நம்மளுடைய கபூர். அதுதான் நம்மளுடைய கபர். நம்மளுடைய கபரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, வாயை பிளந்து கொண்டு கபர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அடியான் என்னிடத்தில் வருவான் என்று.
இதுதான் நம்முடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், அந்த கரையான அரித்து நாம் கீழே விழுந்தோம் சொன்னா நம்மளுக்கு மரணம். மரணத்திற்கு மேல எங்கதான் போகணும்? கபருடைய வாழ்க்கை. அதுக்கு நான் என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன்? நினைத்து பாருங்க. எல்லாத்துக்குமே நான் தயாராக இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே என்னுடைய சக்கராத்து, என்னுடைய மரணம், என்னுடைய கபர், நாளைக்கு அந்த சிராத் பாலத்தை நான் கடக்கணும், அதுக்கும் நான் தயாரா இருக்கணும். என்ன தயார்? நல் அமல்களை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்கு அப்படி வாழவே கூடாது. உலகம் என்பது நம்மளை ஒரு நாள் என்ன செய்து விடும்? வீழ்த்து விட்டு விடும், நம்மளை ஏமாற்றி விடும். இந்த ஏமாற்றக்கூடிய உலகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்பமான சொற்பமான இந்த உலகத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், இளமை சமுதாயம் எவ்வாறு வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறது. உலகம் மோகத்துல மூழ்கி விட்டார்கள். இளமை சமுதாயம், அவர்களுக்கு மரணம் சிந்தனை இல்லை. எனக்கு மரணம் வரும் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டேங்கிறார்கள். ரீல்ஸ் மோகத்துல மூழ்கி விட்டார்கள். இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, ரீல்ஸ் மோகத்துல மூழ்கி விட்டார்கள். அவர்கள் அற்ப லைக்குக்காக, அற்ப ஷேருக்காக என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு லைக் எங்க உழணும்? மறுமையில உழணும். ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்துல எனக்கு லைக் உழணும் சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதா? எந்த பலனும் கிடையாது. இந்த உலகத்துல இன்னைக்கு இளைஞர்கள் இப்படித்தான் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மரண சிந்தனை இல்லாமல், அவர்களுக்கு சரியான மார்க்க அறிவு இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக மோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? மரண சிந்தனையோடு இந்த உலகத்துல வாழ வேண்டும். எனக்கு எப்பனாலும் மரணம் வரலாம், அந்த மரணத்தை நாம் மறக்கவே கூடாது. நாம் மரணத்தை மறந்தாலும் அந்த மரணம் மறக்காது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் மரணிக்கிறாரு, நம்முடைய தாய் தந்தை மரணிக்கிறாங்க. அப்ப அந்த மரணத்தை பார்த்து நான் படிப்பினை பெற வேண்டும். அந்த மரணம் எனக்கும் வரும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தயாராக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் சக்கராத் காலம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். ஒரு வீட்டை போய் பார்க்கிறோம், அவர் என்ன செய்வாரு? முடியாம கடைசி காலகட்டத்தில் ரொம்ப வேதனை அனுபவித்துக் கொண்டு நடப்பாரு. அப்ப அதை பார்க்கிறோம். இந்த வேதனை எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நோயாளி நலம் விசாரிக்க சென்றார் என்று சொன்னார். அவர் வேதனையில கடப்பாரு, ரொம்ப வேதனையில கடப்பார். அப்ப அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லா பஸதுஹு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தருவான். இதை நாம் ஓதணும்னு சொன்னா நாம் தப்பிப்போம். இல்லை என்று சொன்னா அந்த வேதனையில நாம் என்ன செய்வோம்? மூழ்கி கிடப்போம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சக்கராத் நிலைமை நல்ல நிலைமையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஏடு வலது கையில கொடுக்கப்பட வேண்டும். நான் வலது புறத்துல நல்லவர்கள் பக்கம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிக்கப்பட வேண்டும். சிராத் பாலத்தை நான் இலகுவாக கடக்க வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது நல்ல அமல்களை செய்ய வேண்டும். என்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணும். இலகுவாக என்னுடைய உடலை விட்டு வெளியே வரணும். நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். அந்த நபிக்கு அப்படி ஒரு நிலைமை. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணத்தை, அந்த மரண தருவாயில அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இவங்க எல்லாம் இறந்தாங்கல்ல, உங்களுக்கு படிப்பினை இல்லையா அப்படின்னு ஒரு நபியை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப நாமளும் என்ன செய்ய வேண்டும்? சுற்றி நடக்கக்கூடிய மரணத்தை பார்த்து, மௌத்தை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்பினை பெற வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். மரணத்தை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நல்ல அமல்களை செய்ய முடியும். ஒருவன் மரணத்தை நினைக்காமல், கபரை நினைக்காமல் வாழ்ந்தான் சொன்னா அவன் நல்ல அமல்களை செய்ய மாட்டான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? மரணத்தை நினைத்தவர்களாக, கபரை நினைத்தவர்களாக, நாளைக்கு சொர்க்கமா நரகமா என்று எனக்கு தெரியாதே என்று நினைத்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துல வாழ வேண்டும். அப்பேற்பட்ட மக்களாக நம் அனைவரும் வாக்கள் கூறுவாராக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் மரணத்தை நினைத்து பார்த்து இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்முடைய மக்கள், முஸ்லிம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பிதஅத்துல ஊறி போனவர்களாக, பிதஅத்துல மூழ்கி விட்டவர்களாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள்.
அவர்களுடைய பிதாத் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பிதாத்துல மூழ்கிட்டாங்க சொன்னா, நேற்றைய தினம் ஒரு கட்டவுட்டை நாம் படித்திருப்போம், எல்லாருக்குமே சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கும். அந்த கட்டவுட்ல என்ன எழுதப்பட்டிருச்சு தெரியுமா? 1000 லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்தது இந்த முகமது நபியுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் என்று அந்த கட்டவுட்ல யார் வைத்திருக்கிறார்? அந்த பேனர் 7 வருடம் பட்டம் வாங்கிய ஒரு ஆலிம், 7 வருடம் பட்டம் வாங்கிய ஆலிம் அந்த கட்டவுட்டை வைத்திருக்கிறார். அப்ப அவர்கள் எந்த அளவுக்கு பிதாத்துல மூழ்கி இருக்கிறார்கள், மார்க்கத்துல ஈடுபாடு இல்லாதவர்களா இருக்கிறார் என்று பாருங்கள். 1000 இரவுகளை சிறந்தது மீலாது விழா கொண்டாட்டமா? எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாசகத்தை பாருங்க, மிகவும் மோசமான வாசகம். அந்த அளவுக்கு பிதாத்துல ஊறி போய் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தநாள் விழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தான் அந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடியதே இல்லை. ரபியுல் அவ்வல் 12ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் நபியாக இல்லை. அப்படித்தானே? நபியாக எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? 40 வயதில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது நபி கிடையாது. அப்ப அவங்களுடைய பிறந்த தினத்தை யாருமே அறிந்ததில்லை. அப்போ இவர்கள் எந்த ஒரு ஆதாரத்துல ரபியுல் அவ்வல் 12ல் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த நாள்ல பிறந்த நாள் மீலாது விழா கொண்டாட்டம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த நாள்ல தான் ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்ப இவர்கள் கொண்டாடக்கூடியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளா இல்ல இறந்த நாளா? இதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. நாம் கேட்டோம் சொன்னா, நீங்கள் இறந்த நாளை கொண்டாடுகிறீர்களா இல்ல பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களா என்று கேட்பதற்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது அவர்களிடத்தில். ஆனா இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் மக்கள்? மீலாது விழா, நபியை நாங்கள் புகழ்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்களும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடியதில்லை. சஹாபாக்கள் அடுத்த தலைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் வந்திருக்காங்க. அப்படித்தானே? பெரிய கலீஃபாக்கள், 4 கலீஃபாக்கள். இந்த 4 கலீஃபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாளை கொண்டாடியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்முடைய தூதர்பா, அல்லாஹ்வுடைய தூதர், மகத்துவம் மிக்கவர், இவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும். அவங்களுக்கு இல்லாத அறிவா நம்மளுக்கு வந்துருச்சு. 4 கலீஃபாக்கள், பெரிய பெரிய கலீஃபாக்கள், அவங்களுக்கு இல்லாத அறிவை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாளை கொண்டாடியது இல்லையே, மீலாது விழா எடுத்தது இல்லையே, வரிச்சோறு பொங்கி மக்களுக்கு விளம்புறது இல்லையே. சரி, 4 கலீஃபாக்கள் விடுங்க. அடுத்தது சஹாபாக்கள். எத்தனை சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க? அத்தனை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாளை கொண்டாடியது இல்லையே, மீலாது விழா எடுத்தது இல்லையே, வரிச்சோறு வழங்கி மக்களுக்கு விளம்புறது இல்லையே. அதையும் விடுங்க. அடுத்து தாபீன்கள் வந்தாங்க, தபா தாபீன்கள் வந்தாங்க, அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாளை கொண்டாடியது இல்லையே. சரி, அடுத்து இமாம்கள், புகாரி இமாம் இருக்கிறாங்க, இமாம் முஸ்லிம் இருக்காங்க, இமாம் திர்மிதி இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய இமாம்கள் இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாளை கொண்டாடினது இல்லையே. அதுவும் வேண்டாம். இவங்க ஏற்றுக்கக்கூடிய ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், ஹனஃபி இமாம், இவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினது இல்லையே. இவங்க எந்த ஒரு ஆதாரத்துல மீலாது விழா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? இதுக்கு ஆதாரம் கொண்டு வரணும்னு சொன்னா கொண்டு வருவது கிடையாது. மௌலூதுகளை ஓதிக்கொண்டு, மௌலூதுகளை படித்துக்கொண்டு, அதுல எவ்வளவு பெரிய சிறுக்கேட்டான வரிகள் எல்லாம் இருக்குது. இது யார் ஓதிக்கொண்டிருக்கிறார்? யாருடைய வழிமுறை இதெல்லாம்? 7 வருடம் 8 வருடம் பட்டம் வாங்கிய ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாமூன்கள் என்ன செய்கிறார்கள்? உட்கார்ந்து படிக்கிறார்கள். இது மிகவும் மோசமான ஒரு வேலையாக இருக்குது. மிகவும் கைசேதமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. 7 வருடம் பட்டம் வாங்கிய ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். மௌலூதுகளை படிங்க, மௌலூதுகளை ஓதுங்க அப்படி சொல்லி மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அவர்கள் என்ன படித்தார்கள் 7 வருடம்? இதெல்லாம் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டது. இதற்கு எந்த ஆதாரம் இருக்கு? எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸிலும் குர்ஆனிலும் பார்க்க முடியாது. நாம் சொல்லுகிறோம், இதற்கு எந்த ஆதாரமும் கொண்டு வாங்க. ஆனா எங்கதான் இருக்கணும்? குர்ஆன் சுன்னால இருக்கணும் சொல்றோம். அவங்களுக்கு பதில் கிடையாது. அவங்க மன இச்சையில தான் என்ன செய்வாங்க? அவங்க பதில் சொல்லுவாங்க. இது ஓதுனா நன்மை, இது ஓதுனா சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வது தப்பு கிடையாது. அவர்கள் எப்படி புகழ்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வைக்கிறாங்க. நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர்களே, என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய நீங்கள் தான் என்று சொல்லி நபி அவர்களை பார்த்து படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வைக்கிறாங்க.
அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த அளவுக்கு பிதஅத்திலும் ஷிர்கிலும் மூழ்கி இருக்கிறார்கள் மக்கள். இதுக்கு என்ன ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுக்கு ஏதாவது நன்மை உண்டா? குர்ஆன் தான் நன்மை உண்டு, அப்படித்தானே? அல்லாஹ்வும் அல்லாஹ்விடத்துல சொல்லி இருக்கிறாங்க, நீங்கள் குர்ஆன் ஓதினீங்கன்னா அதுல உங்களுக்கு நன்மை உண்டு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்குது. இத மௌலூதுல சொல்ல முடியுமா? மௌலூது வரிகள்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன் ஓதுனா உனக்கு நன்மை. குர்ஆன் ஓதுனா நாளைக்கு மறுமை நாள உனக்கு சிபாரிசு செய்யும். 2 சூறாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பக்ராவும் ஆல இம்ரானும். இந்த சூறாவை யார் ஓதிவிட்டு அதன் பிரகாரம் நடக்கிறார்களோ இந்த 2 சூறாக்கள் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வதற்காக போட்டியிட்டு கொள்ளுமா. நான் இவனுக்கு சிபாரிசு செய்யறேன், நான் எனக்கு சிபாரிசு செய்யறேன்னு சொல்லி இந்த 2 சூறாக்களும் போட்டியிடுமா. இதற்கு ஆதாரம் இருக்குது. இந்த 2 சூறாக்களும் நாளைக்கு மறுமை நாள அந்த நிழலே இல்லாத அந்த மறுமை நாள நம்மளுக்கு நிழலாக வந்து நிற்கும். யார் இந்த சூறாக்களை ஓதுகிறார்களோ, இந்த சூறாக்கள் பிரகாரம் நடக்கிறார்களோ, இந்த சூறாக்கள் நாளைக்கு மறுமை நாள கியாமத் நாள் எந்த ஒரு நிழலும் இல்ல அந்த நாள்ல நமக்கு நிழலாக வந்து நிற்கும். இதை யாராவது படிப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறோமா? யாருக்காவது ஆர்வம் ஊட்டி இருக்கிறோமா இந்த குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி? ஆனா இன்னைக்குள்ள மக்கள் எதற்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள்? மௌலூதுகளை ராகமாக ஓதுவதற்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். ஆனா அல்லாஹ் எதை விரும்புகிறார் என்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய குரல் வளத்துடன் ஓதினார் குர்ஆனை, அதை விரும்புகிறார். அப்ப எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும். குர்ஆனை அழகிய முறைப்படி அழகிய குரல் வளத்தோடு ஓதுறாங்கன்னு சொன்னா அதை அல்லாஹ் விரும்புகிறார். எங்கேயாவது மௌலூது அழகிய குரல் வளத்தோடு ஓதுனா அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லியிருக்கிறானா? சொன்னது கிடையாது. இவர்களாக என்ன செய்கிறார்கள்? என்ன செய்ய உருவாக்கி மௌலூது என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள்? பல பிதஅத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சொல்லுகிறார்கள், யார் மார்க்கத்திற்கு முரணாக நாம் ஏவாத விஷயங்களை செய்கிறார்களோ அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டும். மௌலூதுகளும் சரி, மீராது விழாக்களும் சரி, கந்தை விழாக்களும் சரி, இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜத்துல் விதால நபி அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கிறார். என்ன வசனம்? இந்த மார்க்கத்தை உங்களுக்கு என்ன செய்து விட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா என்று கேட்கும்போது சஹாபாக்கள் எல்லாரும் ஆம் யா ரசூலல்லாஹ், நம்முடைய மார்க்கம் எல்லாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டது என்று சஹாபாக்கள் ஆம் சொல்கிறார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தில் ஒரு புதுமையான விஷயத்தை அல்லாஹ் அங்க முடிவு செஞ்சு விட்டான். சட்டத்திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இவர்கள் புதுசா ஒரு சட்டத்தை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுகிறார்கள். அதை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் நன்மை என்று கருதி. அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெறுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற முடியாது அந்த மௌலூது ஓதினா. மாறாக எதை திரும்ப பெற முடியும்? அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் தான் அவர்கள் பெற முடியும். மௌலூதுகளை ஓதனம் சொன்னா அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் அவன் பெற்று வருகிறான், நன்மையை பெற்று வரவில்லை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரோட சாபத்தை தான் அவன் பெற்று திரும்புகிறான். மௌலூதுகளை ஓதனா எந்த ஒரு நன்மையும் அவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு சாபம் தான் கிடைக்கும். அதை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துல வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? நல்ல மரணம் வரும், நல்ல இலகுவான மரணம் வரும். நம்மளுக்கு சக்கராத்தும் நல்ல முறையில இருக்கும். நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படாதவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தோம் சொன்னா, தங்களுடைய மன இச்சை அடிப்படையில் வாழ்ந்தோம் சொன்னா கண்டிப்பான முறையில் அவனுடைய சக்கராத் நல்ல முறையில இருக்காது. அவனுடைய மரணம் இலகுவான முறையில வெளியே வராது. அவனுடைய சிராத் பலம் ஈஸியான முறையில் கடந்துட முடியாது. ஈஸியாக அவனுக்கு சொர்க்கத்திற்கும் என்ன செய்ய முடியாது, நுழைந்து விட முடியாது. அப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிதஅத்தான காரியங்கள், ஷிர்கேத்தான காரியங்கள். இதெல்லாம் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரையும் இதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலகி வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்ய எடுத்து சொல்ல வேண்டும். இதற்கு நாம் ஆதரவும் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. வரி பிரிப்பதற்காக என்ன செய்வார்கள்? வீட்டுக்கு வருவார்கள். அந்த வரி பணமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. நான் தான் அதுக்கு போகலையே, நான் எனக்கு மனசு இல்லாம தானே கொடுக்குறேன். கொடுக்காதீங்க, மனசு இல்லாம கொடுக்க கூடாது. அவங்க வந்து கேட்பாங்க, வரி பணம் கொடுங்க, வரி சோறு கொடுக்கணும் கேட்பாங்க, கொடுக்க கூடாது. நாம் அப்படி பணம் கொடுத்தோம் சொன்னா நாமும் அதுக்கு ஆதரவு அளிப்பதற்காக அர்த்தம், நாம் அதற்கு ஆதரவு அளித்ததாக அர்த்தம். நீங்க மனசு இல்லாம கொடுத்தாலும் மனசோடு கொடுத்தாலும் நாம் பணம் கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கு நாம் ஆதரவு கொடுத்ததாக அர்த்தம். அதனால எந்த பணமும் என்ன செய்யாதீங்க,
கொடுக்காதீங்க. அது முழுக்க முழுக்க தவறு என்று என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நினைவூட்டுங்க. முடிஞ்சா என்ன செய்யுங்க, இது முழுக்க முழுக்க தவறு என்று என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. இதை கேட்டாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், திருந்தட்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு எதை குறித்து எச்சரிக்கை செய்தார்களோ அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கில் பெறுவானாக. வாஹிரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇ ல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.